அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அன்-நாஸிஆத் தொடர். ஹல் அத்தாக்க ஹதீஸு மூசா, மூசாவின் செய்தி உமக்கு எட்டியதா? இது நாதாஹு ரப்புஹு பில்வாதில் முகத்தசி துவா, துவா என்ற புனித சமவெளியில் வைத்து அவரது இரட்சகன் அவரை அழைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செய்தி உமக்கு எட்டியதா என்று கேள்வி அந்த வரலாற்றை கேட்க தூண்டும் வார்த்தைகள். அது தூதுத்துவத்தின் போராட்ட வாழ்வு பற்றி உணர வேண்டிய பல விடயங்கள் அங்கே உள்ளன என உணர்த்தும் வசனமும் கூட. வசனத்தில் வரும் துவா என்பது சினாய் பாலைவனத்தில் சினாய் மலைக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு சமவெளி பகுதியின் பெயர். மொழிபெயர்ப்பில் வந்துள்ள சமவெளி என்பதற்கான அல்குர்ஆனிய பதம் வாதி என்பதாகும். வாதி எனின் அடிப்படையில் மலைக்கிடையிலான தாழ்ந்த பூமியை குறிக்கும். இந்த வகையில் அதனை பள்ளத்தாக்கு எனவும் மொழிபெயர்க்கலாம். சமவெளி பிரதேசத்தை அல்லாஹ் ஒரு புனித பிரதேசம் எனவும் அறிவிக்கிறான். ஏனெனில் அவ்விடத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வழங்கப்படுகிறது. வஹி வழங்கப்படும் இடம் புனிதமாவது இயல்பு. அப்புனித பிரதேசத்தில் வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த அல்லாஹ் கீழ்வருமாறு கட்டளையிடுகிறான். இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, ஃபிர்அவுனிடம் செல்வீராக, அவன் வரம்பு கடந்த போக்குடையவனாக உள்ளான். இந்த வசனத்தின்படி இறைவன் அக்கால பிரிவின் மிக பெரும் மன்னர்களில் ஒருவனான ஃபிர்அவுனிடம் ஒரு தூதரை அனுப்புகிறான். அவனை இறைப்பாதைக்கு அழைக்குமாறு அவரை பணிக்கிறான். அதற்கான காரணம் அவன் வரம்பு கடந்த போக்குடையவனாக உள்ளான் என்பதாகும். அரசியல் அநீதிகளையும் அராஜகங்களையும் ஒழிக்க பாடுபடல் இந்த வகையில் ஓர் இறை பணியாகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிப்படையில் பனு இஸ்ராயீல்களுக்கான தூதர். ஆனால் அரசியல் ரீதியான அநீதிகள் காரணமாக அல்லாஹ் அவரை ஃபிர்அவுனுக்கான தூதராகவும் ஆக்குகிறான். இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இவ்விரு பணிகளையும் அல் குர்ஆன் வேறோர் இடத்தில் கீழ்வருமாறு கூறுகிறது. அவர்களுக்கு முதல் நாள் ஃபிர்அவுனின் சமூகத்தை நாம் சோதித்தோம். அவர்களிடம் ஒரு கண்ணியமான தூதர் வந்தார். அல்லாஹ்வின் அடியார்களை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கான நம்பிக்கைக்குரிய தூதனாவேன். அல்லாஹ்வை மீறி நீங்கள் செல்லாதீர்கள், நான் உங்களுக்கு தெளிவான ஆதாரத்தை கொண்டு வருவேன் என்றவர் கூறினார். சூரா அல்-துஹான் 44வது அத்தியாயம் 17 தொடக்கம் 19வது வசனங்கள் வரை. மேற்சொன்ன இறை வசனத்தில் வரம்பு கடத்தல் என நாம் மொழிபெயர்த்த சொல்லின் குர்ஆனிய பதம் தகா என்பதாகும். மொழியில் இச்சொல் எல்லை கடந்து பாவங்கள் செய்தல், அநியாய அட்டூழியங்கள் செய்தல் என்ற கருத்துக்களில் பாவிக்கப்படுகிறது. இச்சொல்லின் அல் குர்ஆனிய பிரயோகத்தை சற்று விளக்கமாக புரிந்து கொள்ளல் பொருத்தமானது என கருதுகிறோம். இஸ்லாம் மனிதனை வரம்பு மீறாமை என்ற அடிப்படையின் மீது வளர்க்கிறது, பயிற்றுவிக்கிறது. அவ்வாறன்று தன்னை தேவையற்றவன் என கருதி மனிதன் வரம்பு கடக்கிறான். சூரா அல்-அலக் 99வது அத்தியாயம் 6-7வது வசனங்கள். நீரும் பாவ மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் மீண்ட உம்மோடிருப்பவர்களும் உமக்கு ஏவப்பட்டது போன்று சீராக நில்லுங்கள், வரம்பு கடந்து விட வேண்டாம். சூரா ஹூத் 11வது அத்தியாயம் 112வது வசனம். நீங்கள் சமநிலையை மீறிவிட வேண்டாம், சமநிலை தன்மையை நீதியாக நிலைநாட்டுங்கள், சமநிலையில் குறைவேற்படுத்தி விட வேண்டாம். சூரா அர்-ரஹ்மான் 55வது அத்தியாயம் 8-9வது வசனங்கள். மிக மோசமான பழைய சமூகங்கள் பற்றி விளக்கும் போது இதே பண்பு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தமையை அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அவர்கள் நாடுகளில் வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள், அங்கே அதிகமான சீர்குலைவுகளை செய்தனர். சூரா அல்-ஃபஜ்ர் 89வது அத்தியாயம் 11-12வது வசனங்கள். வரம்பு கடத்தல் என்ற கருத்து கொடுக்கும் இச்சொல்லிலிருந்தே தாகூத் என்ற சொல் பெறப்பட்டது. தாகூத் விக்கிரகங்களை குறிக்க பாவிக்கப்படும் ஒரு சொல். அத்தோடு அளவு மீறி பெருமைப்படுத்தப்படும் எந்த ஷர்த்தும் வரம்பு மீறி பின்பற்றப்படும் அனைவரையும் இச்சொல் குறிக்கிறது. இறைவன் அல்லாத பொருட்களோ சக்திகளோ இவ்வாறு பெருமைப்படுத்தப்படவும் பின்பற்றப்படவும் கூடும். அவை அனைத்தும் தாகூத் என்ற இச்சொல்லால் அழைக்கப்படுகின்றன. அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு பணிந்து ஒழுகுங்கள், தாகூத்தை விட்டு அப்புறப்படுங்கள் என விளக்கி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு தூதரை நாம் அனுப்பினோம். சூரா அல்-நஹ்ல்
16வது அத்தியாயம் 36வது வசனம். இந்த வகையில் தனது மிக உயர்ந்த தூதர் ஒருவரை பார்த்து, இறைவன் இங்கே ஃபிர்அவுனிடம் செல்வீராக, அவன் வரம்பு கடந்து விட்டான் என பணிப்பது கண்டு ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. அடுத்து இறைவன் ஃபிர்அவுனிடம் என்ன கூற வேண்டும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.